வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் மறைத்து வைத்த சில உண்மைகள் இப்பொழுது வெளியில் வந்து அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. இந்த ஒரு காலகட்டத்தில் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பம் என்பது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதாரம். அப்படித்தான் இத்தனை நாட்களும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறீர்கள். குடும்பத்திற்கு ஏதேனும் ஒரு சண்டை சச்சரவுகள், ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்தையே பார்ப்பீர்கள். நீங்கள் இல்லை என்றால் என்னுடைய குடும்பம் என்ன ஆகும் என்று எத்தனையோ தடவைகள் நீங்கள் யோசித்து பார்த்த சில அனுபவங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் சில நேரங்களில் குடும்பத்திற்குள்ளேயே சொல்லப்படாத விஷயங்களும் மறைக்கப்பட்ட உண்மைகளும் உங்களுடைய மனதில் வைத்து கொண்ட கவலைகள் கூட இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கலாம். உங்களை பாதிக்க கூடாது என்று சில விஷயங்களை உங்களிடம் சொல்லாமல் இருந்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் காலங்கள் செல்லும் பொழுது அந்த உண்மைகள் வெளிவந்து உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சில உண்மைகள் முதலில் வழியவே தேடி கொடுத்தாலும் பின்னர் ஒரு தெளிவு என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் நடப்பதை வைத்து எதை பற்றியும் நீங்கள் மனதிற்குள் யோசித்து தேவையில்லாத ஒரு தவறான முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நீங்கள் எடுக்கவே கூடாது. ஏன் இவ்வளவு நாட்கள் இதை என்னிடம் மறைத்தார்கள் என்ற கேள்விகள் தான் உங்களுடைய மனதில் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் குடும்பத்திற்காக எவ்வளவு நன்மைகள் செய்து கொடுக்கிறேன், என்னுடைய ஆசைகள், என்னுடைய சொந்தமான விருப்பங்கள் அனைத்தையும் என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் அனைத்தையும் நான் தள்ளி வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ விதமான எண்ணங்களை இன்னும் நீங்கள் வைத்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய குடும்பங்களானது உங்களை மதிக்காமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். உறவினர்களின் வார்த்தைகள் கூட உங்களுடைய மனதையை இன்னும் காயப்படுத்தி போட்டிருக்கலாம். அதை நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மறக்க முடியாமல் ஒரு விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் அது இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அவங்க மற்றவங்க முன்னாடி உங்களை தாழ்த்தி பேசின அந்த சில வார்த்தைகள், அதுவும் விஷ வார்த்தைகள் இன்னைக்கும் உங்களுடைய காதுக்குள்ள கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய உறவினர்களை நீங்கள் ஒரே அடியாக கொஞ்சம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து விலகி வைப்பதும் பேசுவதை தவிர்த்துக் கொள்வதுமாக இருந்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே திரும்பும். உங்களுடைய வறுமைகளையோ உங்களுடைய தோல்விகளையோ சுட்டி காட்டி அவங்க குத்தின அந்த வார்த்தைகள் ஈட்டிகள் போல உங்களுடைய நெஞ்சை இன்னும் பிறந்து உங்களுடைய மனதிற்குள்ளேயும் ஒரு கஷ்டத்தையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். எத்தனை வருடங்கள் ஆனாலும் எவ்வளவு தான் நீங்கள் அதை மறக்கவே நினைத்தாலும் அந்த கொடூரமான வார்த்தைகளை உங்களால் மறக்க முடியாமல் இன்னும் அது உங்களுடைய மனதிற்குள் ஒரு தவிப்பு என்பதை தேடி கொடுத்து கொண்டே உள்ளது. ஆனால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. அதே உறவினர்கள் முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து வாழப்போகின்ற காலங்கள் வெகு தூரத்தில் கிடையாது. அது உங்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளாகவே இருந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எடுத்து பாருங்கள். அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் வைக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வாகன பதிவுகளை நீங்கள் கொஞ்சம் சீர் செய்யலாம். நண்பர்களிடத்தில் ஆதரவுகள் உங்களுக்கு மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்க போகிறது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள வந்துவிடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டு அதுவும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவும் அறிவாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உருவாக்கும். இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலையும் செய்யுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி கொடுக்கும். அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். கடந்த கால தோல்விகளால் நாம எது செய்தாலும் தப்பாகி விடுமோ, நமக்கு லக்கானது இல்லையோ அப்படி என்று உங்களுடைய ஆள் மனதுக்குள் ஒரு இனம் புரியாத பயங்களும் தயக்கங்களும் இன்னும் குடிக்கொண்டே தான் இருக்கிறது. அதுதான் உண்மை.
ஆமாவா இல்லையா என்பதை நீங்களும் கூற வேண்டும். ஆனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. இன்னும் வரக்கூடிய சில நாட்களுக்குள் கிரகங்களின் சாதகமான பார்வையால் உங்களுடைய மனதில் இருந்த அந்த எதிர்மறை எண்ணங்களும் தேவையில்லாத பயங்களும் முற்றிலுமாக உங்களை விட்டு நீங்கி உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது இப்பொழுது தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகுது. உங்களுக்குள்ள ஒரு அசாத்திய துணிச்சலும் என்னால் முடியும் என்கிற இரும்பு போன்ற தன்னம்பிக்கையும் இப்பொழுது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. இந்த மன தைரியங்களும் பாசிட்டிவான எனர்ஜியும் தான் உங்களுடைய அடுத்தடுத்த மாபெரும் வெற்றிகளுக்கு ராஜபாட்டையை அமைத்துக் கொடுக்க போகுது என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து சில உண்மைகளையும் சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ஆனா உங்களுடைய வெற்றிக்கு இந்த ஒரு நேரம் மிகப்பெரிய ஒரு பதில் என்பதை தேடி கொடுக்கும். இனிமேல் உங்களுடைய அனுபவங்கள் இனிமேல் உங்களை பயமுறுத்தாது. சில பாடங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுக்கும். மாறாக உங்களுக்கு வழிகாட்டியாக இது அமையவும் ஆரம்பிக்கலாம். துலாம் ராசி அன்பர்களை மற்றவர்கள் உங்களை நம்புவதற்கு முன்பு நீங்கள் உங்களை முதலில் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை வந்துவிட்டால் எந்த தடையும் உங்களை நிறுத்தவே முடியாது. கிரகங்களின் மாற்றங்கள் மனதில் தெளிவையும் புதிய சிந்தனைகளையும் தரும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் அதிகமான ஒரு தைரியம் என்பது பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய உறவினர்களை நீங்கள் ஒரே அடியாக கொஞ்சம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து விலகி வைப்பதும் பேசுவதை தவிர்த்துக் கொள்வதுமாக இருந்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே திரும்பும். உங்களுடைய வறுமைகளையோ உங்களுடைய தோல்விகளையோ சுட்டி காட்டி அவங்க குத்துன அந்த வார்த்தைகள் ஈட்டிகள் போல உங்களுடைய நெஞ்சை இன்னும் பிறந்து உங்களுடைய மனதிற்குள்ளேயும் ஒரு கஷ்டத்தையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். எத்தனை வருடங்கள் ஆனாலும் எவ்வளவு தான் நீங்கள் அதை மறக்கவே நினைத்தாலும் அந்த கொடூரமான வார்த்தைகளை உங்களால் மறக்க முடியாமல் இன்னும் அது உங்களுடைய மனதிற்குள் ஒரு தவிப்பு என்பதை தேடி கொடுத்து கொண்டே உள்ளது. ஆனால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. அதே உறவினர்கள் முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து வாழப்போகின்ற காலங்கள் வெகு தூரத்தில் கிடையாது. அது உங்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளாகவே இருந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எடுத்து பாருங்கள். அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் வைக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வாகன பதிவுகளை நீங்கள் கொஞ்சம் சீர் செய்யலாம். நண்பர்களிடத்தில் ஆதரவுகள் உங்களுக்கு மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கப் போகிறது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள வந்துவிடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டு அதுவும் மென்மேலும் உடைய வாழ்க்கையை அழகாகவும் அறிவாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உருவாக்கும். இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலையும் செய்யுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி கொடுக்கும். அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். கடந்த கால தோல்விகளால் நாம எது செய்தாலும் தப்பாகி விடுமோ, நமக்கு லக்கானது இல்லையோ அப்படி என்று உங்களுடைய ஆள் மனதுக்குள் ஒரு இனம் புரியாத பயங்களும் தயக்கங்களும் இன்னும் குடிக்கொண்டே தான் இருக்கிறது. அதுதான் உண்மை. ஆமாவா இல்லையா என்பதை நீங்களும் கூற வேண்டும். ஆனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. இன்னும் வரக்கூடிய சில நாட்களுக்குள்
கிரகங்களின் சாதகமான பார்வையால் உங்களுடைய மனதில் இருந்த அந்த எதிர்மறை எண்ணங்களும் தேவையில்லாத பயங்களும் முற்றிலுமாக உங்களை விட்டு நீங்கி உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது இப்பொழுது தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகுது. உங்களுக்குள்ள ஒரு அசாத்திய துணிச்சலும் என்னால் முடியும் என்கிற இரும்பு போன்ற தன்னம்பிக்கையும் இப்பொழுது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. இந்த மன தைரியங்களும் பாசிட்டிவான எனர்ஜியும் தான் உங்களுடைய அடுத்தடுத்த மாபெரும் வெற்றிகளுக்கு ராஜபாட்டையை அமைத்துக் கொடுக்க போகுது என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து சில உண்மைகளையும் சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ஆனால் உங்களுடைய வெற்றிக்கு இந்த ஒரு நேரம் மிகப்பெரிய ஒரு பதில் என்பதை தேடி கொடுக்கும். இனிமேல் உங்களுடைய அனுபவம்